ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்ல குணால் நந்தினியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்கவே ஒன்னா தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. வேற வழி இல்லாம அவங்களும் ஒன்னா இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது குணால் தலையில பலமா அடிபட்டுடும். அப்ப நந்தினி தான் வந்து அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு பார்த்துப்பா. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு அங்க எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெளியில தானே உட்காந்துருப்பாங்க. அதனால நைட் நேரம் பயங்கரமா வந்து நந்தினிக்கு குளிர ஆரம்பிக்குது. அப்படி நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. உடனே வந்து இதை அவன் பார்த்துட்டு அங்க சூப்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த சூப் எடுத்து இதை நீ குடி, இதை நீ சூடா குடிச்சின்னா உனக்கு வந்து குளிர் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே அவளும் அதை குடிச்சு பாக்குறா. ஆனா அப்போயும் அவளுக்கு ரொம்ப குளிருது. இதை வந்து அவன் கவனிக்கிறான். உடனே என்ன பண்றான், அவனோட கோட்டை கழட்டி அவளோட மேல அப்படியே போத்தி விடுறான். உடனே சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்திரமா அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அங்க போன உடனேயே அவளுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீவர் வந்து அதிகமாயிடுது. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் ஒரு டாக்டர் இல்லையா, அதனால என்ன பண்றான், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சும்மா வந்து இந்த ஈர துணியை வந்து தலையில வச்சு வச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேரிங்கா அவளை பார்த்துட்டு இருக்கான். அவளும் அசந்து வந்து நல்லா தூங்கிடுறான். சரி நம்ம வெளில போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போறான். அவனுக்கும் பயங்கரமா குளிருது. பட் வேற வழி இல்லாம வெளியிலேயே வந்து குளிர்லயே படுத்து தூங்கிடுறான். இங்க அப்படியே ராஜ்தீப்பையும் மௌலியை தான் காட்டுறாங்க. அவன் வந்து மௌலிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு நீ நந்தினியை ரொம்பவே நம்பிட்டு இருக்கல்ல, இன்னைக்கு ஃபுல்லாவே உன்னோட புருஷனும் உன்னோட ஃப்ரெண்டுக்காரையும் ஒன்னா தங்க போறாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது தப்பா நடந்தா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். சி கேவலமானவனே, ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட ஃப்ரெண்டு மேலையும் என்னோட கணவன் மேலையும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அவங்க 2 பேரும் என்னை ஏமாத்த மாட்டாங்க. உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. நம்ம மௌலியை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவ எந்த அளவுக்கு தன்னோட புருஷனையும் தன்னோட ஃப்ரெண்டையும் நம்புறா. ஆனா அவங்க 2 பேரும் இவ்வளவு சீட்டிங் பண்றாங்க. நம்ம மௌலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ எந்திரிச்சு பாக்குறா. அங்க குணால் இல்ல. இவர் எங்க போனாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில போய் பாக்குறா. அவன் அசந்து அப்படியே பாவமா தூங்கிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அப்படியே பக்கத்துல வந்து நெருங்கி போறா. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஒவ்வொரு தடவை அவளுக்கு ஆபத்து வரும்போதும் குணால் தான் முன்னாடி வந்து காப்பாத்திருப்பான். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு குணால் நீங்க எவ்வளவு நல்லவர் தெரியுமா, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மௌலி வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப லவ்வபிளா வந்து பார்த்துட்டு இருக்கா அவனையே. அப்போ வந்து அவனோட கையை வந்து அப்படியே அங்க பக்கத்துல நெருப்பு இருக்கும், அதுல விழ போகும். உடனே அவனோட கையை அப்படியே பிடிச்சிடுவா. உடனே இதனால டக்குனு குணால் எந்திரிச்சு அப்படியே இவளை பார்த்துட்டு இருப்பான். இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருவா. இவனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனும் ஓடி போய் பார்க்க போறான். அங்க போய் பாக்குறான். அவனுக்கு பயங்கர ஷாக்கா. அங்க நம்ம மௌலி வந்து நிக்கிறான். குணால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இன்னொன்னு பக்கம் நந்தினி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி திரும்பிட்டு அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு ஜெலசியா ஃபீல் ஆகுது. எனக்கு இதுல ஒண்ணுமே புரியலங்க. மௌலி வந்து அவளோட புருஷனை தானே ஹக் பண்ணிட்டு இருக்கா, என்னமோ இவளோட புருஷனை ஹக் பண்ண மாதிரி இவளுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. குணால் என்னாச்சு, நீ நல்லா இருக்கல்ல, நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லாம ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ நல்லா இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பயந்து கேட்கிறான். நான் நல்லா இருக்க மௌலி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதோட நந்தினியை போய் பார்த்துட்டு சொல்றான், நந்தினி நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப மறுபடியும் குணால்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. குணால் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ என்ன மிஸ் பண்ணியா இல்லையா, அப்புறம் நான் ஒரு நாள் கூட உன்னை வந்து நான் பிரிஞ்சே இருந்தது இல்லையா, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சுடா, எப்பதான் விடியும் உன்னை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசமா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நந்தினி கேட்க கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பொசசிவ்னஸ் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கார்ல வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது குணால் அப்புறம் நந்தினி 2 பேரும் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து இல்ல இல்ல நம்ம அவனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலா தான் வந்துட்டு இருப்பா கார்ல போயிட்டு இருக்கும் போதே. அதோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே ரூமுக்கு போனோம்னா அவளுக்கு அப்படியே கோவம் வருது. அவ மேலேயே இருக்கிற எல்லா பில்லோஸையும் தூக்கி வீசிட்டு, சார் நான் எவ்வளவு கேவலமானவளா இருக்கேன், இல்ல இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் மௌலிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அவளோட புருஷனை நான் எப்படி இந்த மாதிரிலாம் நினைச்சேன், இல்ல அது அவளோட புருஷன், அவள் புருஷன் அவருக்கு மட்டும்தான்
அழுலாம். மௌலியோட போட்டோவை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அழுக வருது. உடனே மௌலிட்ட வந்து சொல்றா, மௌலி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண நீ, ஆனா உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியே ஒரு செகண்ட் நான் யோசிச்சுட்டேனே, நான் வந்து ரொம்ப மோசமானவன், நான் ஒரு நம்பிக்கை துரோகி, உன்னை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இந்த மாதிரி நான் வந்து உன் புருஷன் மேல இப்படிலாம் ஆசை வச்சேன்னு தெரிஞ்சா நீ வந்து எப்படிலாம் நினைப்பல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே இங்க குணால் மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, குணால் நம்ம 2 பேரும் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா இது வந்து ரொம்பவே வந்து மறக்க முடியாத நாள் மாதிரி போயிடுச்சுல்ல, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பாட்டு பேசிட்டே இருக்கா. நான் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நந்தினியை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த என்ன குணால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவனும் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, நம்ம 2 பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண மௌலி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அப்புறம் 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூமுக்கு போயிடுவான். அவன் போயிட்டு அங்க வந்து அவனுக்கும் பயங்கரமா கோவம் வரும். நான் எதுக்கு இப்ப நந்தினியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஏன் இப்பெல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரியலையே, இந்த நந்தினி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பையில இருந்து அவன் மேலதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு, நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு என் மூளைக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு ஏன் புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் மேலேயே வந்து அவன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். உடனே மௌலி கத்துறா, குணால் சீக்கிரம் வா, நம்ம 2 பேரும் இருக்கிற போட்டோ எல்லாம் பாரு, அவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல உட்காந்து எல்லா போட்டோஸையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. பாவமா இருக்கு இவளை பார்க்கும்போது. ஒரு வழியா வந்து இங்க குணாலும் வந்துடுவான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மௌலி நல்லா படுத்து தூங்கிடுவான். ஆனா குணாலுக்கு தூக்கமே வராது. அப்படியே இங்க நந்தினியை காட்டினா அவளும் அப்படியே சில மாதிரி உட்காந்து அப்படியே அழுதுட்டே இருப்பா. அதோட அவனுக்கு வந்து இருப்பே கொள்ளலை, எப்படியாவது போய் நந்தினியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அந்த நடு ராத்திரியில உடனே நடந்து போயிட்டு நந்தினியோட ரூம் கதவை தட்டுறதுக்கு போவா. கரெக்டா அந்த நேரத்துல குணாலோட அம்மா வந்துருவாங்க. டேய், அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, இல்லம்மா, நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க போகணும், இங்க நந்தினி ரூம்ல என்ன பண்ற, போ போ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். ஏதோ நந்தினிகிட்ட பேச வந்திருப்பான் போல, பட் அவங்க அம்மா வந்ததுனால அவனால பேச முடியாம போயிடுது. அடுத்த நாள் ஆகுது. நந்தினி வந்து என்ன பண்றா, மௌலிட்ட வந்து டைரக்டாவே பேச ஆரம்பிச்சிடறா. மௌலி, நான் உன்கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னதுதான், நான் ஏற்கனவே வேற ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ சீக்கிரமாவே எனக்கு நல்ல வீடா பாரு, நான் சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஏன்டி, ஏன் அவசரம், ஏன் அதுக்குள்ள நீ போற, எங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல அப்படின்னு அவ வந்து ரொம்ப ஏக்கமா கேட்குறா. இல்ல இல்ல, எனக்கு வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைதான், பட் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல, ப்ளீஸ் மௌலி, கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல ஃபிளாட்டா பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுவா. இது எல்லாத்தையுமே குணால் வந்து கேட்டுட்டு தான் இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அங்கேருந்து வருவா. எதுக்காப்புல குணால் நிற்கிறத பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருப்பா. அங்க மௌலி வந்து, என்னோட செல்லக்குட்டி என்ன சமைக்கிற, சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு குணால் வரான். அவனுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் போல, எனக்கு கிளாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்ப நந்தினி மெதுவா வந்து அவனுக்கு கிளாஸை கொடுக்குறா. டக்குன்னு அவன் வெடுக்குன்னு வாங்கிட்டு அப்படியே போறான். அப்போ வந்து மௌலி அப்புறம் வந்து குணாலோட அம்மா இருக்காங்களே, ஸோ 2 பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நானும் மௌலியும் ஷாப்பிங் போகலான்ட்டு இருக்கோம், அதனால இன்னைக்கு வந்து நீங்கள் தான் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால பாட்டியும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நந்தினிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நானும் குணாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதோட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நந்தினி ரொம்பவே பதட்டமாகறா. அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. குணால் கூட நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு பதட்டமா இருக்கா. அப்பதான் அங்க கரெக்டா குணாலும் வரான். அவனை பார்த்துட்டு பயந்துட்டு ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிறா. உடனே குணாலும் இதான் சமயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை அப்படியே நெருங்கி வரான். கடவுளே, அவர் என்கிட்ட வரக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டே நிற்பா. இவனும் பக்கத்துல வந்துருவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.